நான் என்னுடைய கெரியரில் இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறது எனக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் இப்போ மோதுறது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். என்னுடைய 21 வயதில் நான் அந்த டபிள்யூபிள்யூக்கு வந்தேன். யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆனேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 2 வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன். அதை உங்கள் முன்னாடி காட்டினேன். நான் ஒரு நல்ல சாம்பியனாக இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்காட்டாலும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கான முயற்சியில் நான் இருந்துக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட இவ்வளோ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டேனே, 14 முறை வின் பண்ணிட்டேனே. மீண்டும் எனக்கு இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேணும்னு ஆசைப்படுறது எதுக்குன்னா, இது ஒரு நல்ல மூமெண்ட். ஏன்னா குந்தர் சொல்லியிருக்கான், நான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன், என்கிட்ட இருந்து டைட்டில் பிடுங்கவே முடியாதுன்னு. அதை நான் வீழ்த்தி காட்டணும். குந்தர்கிட்ட இருந்து டைட்டில் நான் வாங்கி காட்டணும், என்ன ப்ரூஃப் பண்ணணும். அதுக்காகவே பேஸின் பிரீடத்தில் குந்தரை வீழ்த்தி நியூ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறேன். ஆமாம், எந்த வயசில் எனக்கு எதுக்கு இந்த சாம்பியன்ஷிப் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. பட் ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னுடைய இளமையை படத்தில் நான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது அதே எனர்ஜியில் தான் இப்போவும் இருக்கிறேன். எதே ஸ்டாமினாவில் இருக்கணும், அதே ஸ்டாமினாவில் இருக்கிறேன். ஓ காட், கடவுள் கிருபை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய பவர் இதே மாதிரி அதிகமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக நீண்ட நாள் உங்கள்கிட்ட பார்ப்பேன், சண்டையும் போட வருவேன். கண்டிப்பாக நான் குந்தரை வீழ்த்தி 15 டைம் வேர்ல்டு சாம்பியனும் ஆவேன்.